ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். இன்றைக்கி நாம் புழுங்கல் அரிசி வச்சு தட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 5 கப்பு அளவுக்கு இட்லி அரிசி ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் உப்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. 5 கப்பு புழுங்கல் அரிசிக்கு எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்து, 1/4 கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து மிக்சியில் சேர்த்து பவுட்ரு ஆக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவோட இந்த உளுந்து பொட்டுக்கடலையும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுட்ரை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு சரியாக இருந்துச்சு, அதனால் நான் சேர்க்கலை. எள்ளு, கருப்பு எள்ளு, பெருங்காயம் நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பூண்டும் காஞ்ச மிளகாயும் சுடுதண்ணியில் காஞ்ச மிளகாயை ஊற வச்சு பூண்டு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஆயில் ஒரு கடாயில் ஊற்றி ஆயில் சூடு பண்ணிக்கிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மாவோட 1 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு, கருவேப்பிலை குட்டி குட்டி பீஸாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கோங்க. நம்ம வீட்டில் பூரி ப்ரெஸ் பண்ணுற மிஷின் இருந்துச்சுன்னா அதில் வச்சு பேப்பரில் கீழே ஒரு பேப்பர் மேலே ஒரு பேப்பர் வச்சு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி லைட்டாக அமுத்தணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது. லைட்டாக அமுத்தி இந்த மாதிரி ஒரு கிளாத்தில், ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா எண்ணெய் எல்லாம் அப்சர்வ் ஆகிடும். எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது எண்ணெய் குடிக்காமல் முறுக்கு நல்லா ட்ரையாக முறுன்னு நல்லாயிருக்கும். அதே போல் எல்லா மாவையும் அழுத்தி எடுத்துட்டு இந்த போல் எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா நம்மளோட தட்டை ரெடி. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொரிக்கலாம். 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கணும். எல்லா பபுள்ஸும் அடங்கினதுக்கப்புறம் தட்டை தட்டி பார்த்திங்கன்னா லைட்டாக முறுமுறுன்னு சத்தம் கேட்கும். அந்த டைமில் எடுத்துக்கலாம். எல்லா தட்டையும் இதே போல் எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா நம்மளோட தட்டை ரெடி. தீபாவளி பலகாரம் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம். டைம் இருந்தால் பாருங்கள், செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.